ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகர். சமீபமாக நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க. அதையெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோவை நம்ம போடலான்னு இருக்கோம். அதன் அடிப்படையில் நிறைய பேர் அதிகமாக கேட்டது என்ன அப்படின்னா ஹெட்டேக் எடுக்கிறாங்க. ஸோ அக்குபஞ்சரில் ஹெட்டேக், ஸோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நம்ம நேரடியாக அந்த வலியை க்யூர் பண்ண கிடையாது. ஸோ இது நம்ம க்யூர் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது அதுக்கு இதுக்கு நீங்கள் மெடிசன் இல்லை வேற ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா ஸோ அது க்யூர் ஆகும், மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு குறைபாட்டின் விளைவாக தான் ஒரு பிரச்சனை உருவாகுது. அதை தான் நம்ம சிம்டம் சொல்றோம். ஸோ நோய் அறிகுறி. ஸோ நோய் அறிகுறியை நம்ம வச்சு ஸோ அதோடைய ஆணி வேற நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈஸியா அதுல வெளியே கொண்டு வந்துடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹெட்டேக்லேயே நிறைய வெரைட்டி சொல்லலாம். ஸோ நமக்கு ஃப்ரண்ட் சைடில் தலைவலி வரலாம், பேக்ல தலைவலி வரலாம், சைடில் வரலாம். ஸோ அதே மாதிரி வலி ஒட்டுமொத்தமாக தலைவலி வரலாம், இல்லையா ஒரு பக்க தலைவலி வரலாம். ஸோ இந்த மாதிரி வலிகள் வர்றது ஒரு குறியீடு தான். ஸோ தலையில வர்றதுனால தலையில பிரச்சனை இருக்குன்னு தலையில வலி அப்படின்னா அது ஒரு ஆண்டனா மாதிரி செயல்படுது. தலை நமக்கு ஒரு ஆண்டனா. ஸோ அப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வலியை ஒரு அறிவுறுத்துற இடமா அந்த தலை இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் ஒரு நாள் 2 நாள் சாப்பிடவே இல்லை, சாப்பிடவே மாட்டாரு அப்படின்னா அவருக்கு ஹிப் பெயின் வரும், இப்போ தலையில வலி வரும். அப்போ அந்த சாப்பாடு கொடுத்து அவருடைய வயிறை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா தலைவலி போயிடும். இப்போ பிரச்சனை வயிற்றுல இருக்கு, ஆனா வலி தலையில வரல. வயிறு தானே வலிக்கணும், ஆனா தலைவலிக்கும். இல்லை யூரின் ஒரு நாள் போகல அப்படின்னாலும் தலைவலிக்கும், மோஷன் போகல அப்படின்னாலும் தலைவலிக்கும். இதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னா தலையில இருக்க வலி சரியாயிடும். இல்லைன்னா ஒரு நாள் தூங்கல, அதனால ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறாரு, அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா தலைவலிக்கும். அப்ப தூங்குனாதான் சரியாயிடும். அப்ப பிரச்சனைகள் எல்லாமே கழுத்து கீழே, ஆனா வலிகள் அப்படின்னு பார்க்கக்குள்ள நம்ம தலையில வரும். அப்ப அக்குபஞ்சர் இது எப்படி அணுகிறது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு டாபிக் லிவர் ஃபைல், கல்லீரல் சூடுனால வரக்கூடிய தலைவலி தான் பார்க்கலாம். ஏன்னா நமக்கு முன்பக்கம் தலைவலிச்சதுன்னா அது வயிறுடைய அறிகுறியா பார்க்கலாம். ஒரு பக்கம் தலைவலி பாத்தீங்கன்னா இருதயத்தோடைய அறிகுறியா பார்க்கலாம். இப்போ இருதய சக்தி ஓட்டத்துல குறைபாடு இருக்குன்னா ஒரு பக்கம் தலைவலி. இது சைட்ல வலிக்குது இல்ல பின்பக்கம் வலிக்குது அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னால வரும். அதே மாதிரி சிறுநீர் பையினால வரும். சைட்ல வலிலாம் வர்றது பித்தப்பையில இருக்கக்கூடிய சூட்டுனால வரும். அப்போ ஒவ்வொரு வலிகளுக்கும் ஸோ நம்ம சொல்லக்கூடிய அதாவது உடல் மொழியை நம்ம முடிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிறத சரி பண்ணா அந்த வலி பெர்மனண்டா சரியாயிடும். ஸோ நாள் கடத்த வேணும். இது நாளைக்குன்னு சொல்லிட்டு டெம்பரவரியா இதுக்காக ஒரு அணுகாம உடனே அந்த தீர்வு முழுமையா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அணுகுக்குள்ள அதுல முழுமையா அவன் வெளியே வந்துடுவாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி லிவர் ஃபயர், இன்னைக்கு டாபிக் லிவர் ஃபயர் பார்ப்போம். ஒருத்தவங்களுக்கு கல்லீரல் சூடு அதிகமா இருக்கு, அளவுக்கு அதிகமா கல்லீரல் சூடு இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா ஹெட்டேக் இருக்கும். ஸோ கல்லீரல் சூடுனால ஹெட்டேக் இருக்கும். தொடர்ந்து ரொம்ப நாள் அவர் நைட் டியூட்டியே போட்டுட்டு இருக்காரு, நைட் டியூட்டியே போயிட்டு இருக்காரு. ஸோ நைட் டியூட்டி போறதுனால அவருக்கு தலைவலி வரும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா புளிச்ச ஐட்டம் அதிகமா மசாலா ஐட்டம் சாப்பிடுறது, இதனால லிவர் சூடாகலாம். இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்னால லிவர் சூடாகலாம். ஸோ இவங்களுக்கு என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு கண்ணு ரெட்டிஷா இருக்கும். ஸோ கல்லீரலுடைய பிரதிபலிப்பு கண்ணு. ஸோ கல்லீரல என்ன பிரச்சனை வந்தாலும் பிரதிபலிக்கிற இடம் கண்ணா இருக்கு. அப்ப நீங்க கண்ணை பார்த்தா கண்ணு ரெட்டிஷா இருக்கும், தலைவலி இருக்கும். அவங்க நாக்க நீட்டாங்க அப்படின்னா 2 சைடும் ரெட்டிஷா இருக்கும். ஸோ இந்த 2 சைடு ரெட்டிஷா இருக்கும். ஸோ அதே மாதிரி பர்பிள் கலர்ல இருக்கலாம். ஸோ 2 பக்கமும் பர்பிள் கலர் இருக்குன்னா லிவர்ல பிளட் ஸ்டாக்னேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்ப லிவர் பித்தப்பையில ஒரு குறைபாடு இருக்கிறத நாக்கு வச்சு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதே நாக்கை நீட்டாங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா அடர் மஞ்சள் நிறம் படிவு இருக்கும். ஸோ ஒரு ஒயிட்டா ஒரு படிவு இருக்கு அப்படின்னா அது கூட பிரச்சனை இல்லை. ஸோ அடர் மஞ்சள் அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு கலர்ல கூட சிலருக்கு அவங்களுக்கு நாக்குல படிவு இருக்கும். ஸோ ஆரஞ்சு கலர்ல இருக்கும், இல்லைன்னா ரெட் கலர்ல இருக்கும். ரெட் கலர் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் இல்லைன்னா அடர் மஞ்சள். ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கல்லீரல் சூடு அதிகமா இருக்கு அப்படின்னா அப்ப அவங்க எதுக்கத்தாலும் எரிஞ்சு விடுவாங்க. ஸோ மனசெலவுல எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க, ரொம்ப கோபமா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இப்ப அவங்களுக்கு அக்குபஞ்சர்ல நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அக்குபஞ்சர்ல என்ன புள்ளிகளை தேர்வு செய்யலாம்? இப்ப பொதுவாக உடல்ல இருக்கக்கூடிய சூடை நம்ம வெளியே தள்ளணும். இப்ப தள்ளுறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய புள்ளிகள் அப்படின்னு பார்க்கறதுல ஃபர்ஸ்ட் புள்ளி SV6. இந்த SV6 அப்படின்ற இந்த ஒரு புள்ளி உடலுடைய சூட்டை தணிக்கும். நம்மளுடைய உடலை பாத்தீங்க அப்படின்னா குளுமைப்படுத்தக்கூடிய ஒரு புள்ளியா இருக்கு. இது இன்னும் நரிஷ் பண்ணக்கூடிய பாயிண்ட் சொல்லுவோம். இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய சூட்டை வெளியில எடுத்துரும்.
அப்ப வந்து சூட்டை எடுத்துட்டு நீர் ஓட்டத்தை அதிகப்படும், நம்மளுடைய உடல்ல பாடி ஃப்ளூயிட வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அப்ப வந்து உடனடியா வந்து அந்த குளிர்ச்சியில அந்த கண்ணை வந்து பாத்தீங்கன்னா குளுமை அடையும். ஸோ உடல்ல வந்து மாற்றம் நிகழும். இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம கணுக்கால் மூட்டுல வந்து நம்மளுடைய 4 விரல்ல வச்சோம் அப்படின்னா அதுக்கு மேல இருக்கிற ஒரு புள்ளி தான் வந்து இந்த SP6 உட்பக்கமா. இந்த ஒரு புள்ளியில வந்து நம்ம வந்து 21 செகண்ட் அழுத்தம் கொடுக்கலாம், இல்ல வந்து நீடில் பண்ணலாம், சக்கு பஞ்சு நீடில் பண்ணலாம். இதோட சேர்த்து வேற ஏதாவது புள்ளிகள் கொடுக்கலாம் அப்படின்னா LI11 கொடுக்கலாம். LI11 அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பெருங்குடலுடைய சக்தி ஓட்ட பாதையில இருக்கக்கூடிய எர்த்து புள்ளி, நிலப்புள்ளி. இந்த புள்ளியை பொறுத்தக்குள்ள உடலுடைய சூடும் தனியும், அதோட சேர்த்து நம்மளுடைய அந்த நாள்பட்ட தேய்க்கங்கள்லாம் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடிய புள்ளி வந்து லிவர் 2 வந்து செலக்ட் பண்ணலாம். கல்லீரல இருக்கக்கூடிய சூடை வெளியே தள்ளுறதுக்காக லிவர் 2 கொடுக்கலாம். அந்த லிவர் 2ல நீங்க வந்து ப்ரெஷர் பண்ணலாம். இது வந்து நம்மளுடைய கட்டை விரலுக்கும் அடுத்த விரல், கால் இருக்கக்கூடிய கட்டை விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. இந்த புள்ளியை நீங்க அழுத்தம் கொடுக்கலாம். LI11 அப்படின்னு சொல்றது நம்மளுடைய இந்த கையில இந்த மடங்கர் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு புள்ளியா இருக்கு. இந்த புள்ளியை நீங்க அழுத்தம் கொடுக்கலாம். இந்த 3 புள்ளியில அழுத்தம் கொடுக்கக்குள்ள வித்தின் ஒரு 5ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமும் அந்த பெயின் வந்து அதாவது கல்லீரல் சூட்டுனால வரக்கூடிய அந்த தலைவலி ஆகட்டும், உடல் சூடாகட்டும், அதையெல்லாம் காணப்படும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வீக்கும் வந்து ஒரு கொஸ்டினை வந்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அடுத்தடுத்த வீடியோ வரதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.